ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி, பிளட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. டெய்லியும் முருங்கைக்கீரை சூப்பாவோ இல்லை பொரியலாவோ இல்லை சாம்பாரோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு நல்லா பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு எப்படி சாம்பார் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. துவரம்பருப்பை எடுத்து நல்லா அலசிக்கங்க, 2-3 வாட்டி அலசிக்கங்க. அலசிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை இந்த மாதிரி லைட் க்ரீனிஷாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கசப்பு அடிக்காது, கொழுந்து தலையாக இருக்கணும். அப்போ தான் சாம்பாரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. டார்க் க்ரீனாக இருந்துச்சுனாவே உங்களுக்கு கொஞ்சம் கசப்படிக்கும். இப்போ பருப்பை வாஷ் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 2-3 சொட்டு விளக்கெண்ணெய் விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எப்போவுமே பருப்பு வேக வைக்கும்போது கேஸ்கட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சைடில் ஏதாவது அடைச்சிருந்துச்சு அப்படின்னா விசில் பிடுங்கிட்டு போயிடும். அதனால் பார்த்து போட்டு வச்சுருங்க. நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த முருங்கைக்கீரை சாம்பார் செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டு முருங்கைக்கீரையை உள்ளே ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். டைரெக்டாக நீங்கள் சாம்பாரில் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நெய் விட்டு முருங்கைக்கீரையை நல்லா அதில் வதக்கிட்டு சேர்த்து பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரைஸ். பாருங்கள் எவ்வளோ முருங்கைக்கீரை இருந்த மாதிரி இருக்குது. நான் இப்போ உள்ளே போட்டு வதக்கி காமிக்கிறேன். முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணும்போது அதில் ஏதாவது பூச்சி வண்டெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதில் ஒரு க்ரீன் கலர் பூச்சி ஊறிக்கிட்டு இருக்கும். பூச்சி நல்லா க்ளீன் பண்ணி போட்டுருங்க, இல்லைன்னா குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி கொழுந்து இலையாக இருந்துச்சுன்னா வதக்கும் போது ரொம்ப நல்லா இலை சுண்டி வந்துடும். லைட்டாக வதக்கிட்டு அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ இலை இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரே செகண்டில் அப்படியே இலை எல்லாம் சுருங்கிடுச்சு. இப்போ பருப்பு நம்மளுக்கு வெந்துருச்சு. ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது, ஒரு 3/4 பதத்துக்கு தான் வேக வைக்கணும். நம்ம கீரைலாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் வேகும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப க்ரீமியாக வேக வச்சிட்டிங்கன்னா வலுவலுன்னு இருக்கும் சாம்பார். லைட்டாக மசிச்சு விட்டுட்டு நான் ஒரு 3 தக்காளி போல் ஆட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை சாம்பாருக்கு புளி விடக்கூடாது, அதனால் தக்காளி மட்டும்தான் போடணும். தக்காளி ஒரு 3 தக்காளி போல் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் இதோட பச்சை வாசல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. தக்காளி மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம்ல, நல்லா அது வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கீரை ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்கிற கீரையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நல்லா வெந்து போயிடும். நல்லா இந்த மாதிரி நுர கட்டி கொதிக்கட்டும். உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம். போட்டு எல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, சீரகம் மணத்துக்காக போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம், 5-6 காஞ்ச மிளகாய், ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் பூண்டு கூட போட்டு தாளித்து விடலாம். நான் இன்றைக்கி போடலை. பூண்டு போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு எடுத்து உள்ளே கொட்டி கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்குங்க. இறக்கும்போது கொஞ்சமாக நெய் விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்தோட முருங்கைக்கீரை சாம்பார் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும். மதிய லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கைப்பூ, முட்டை பொரியல் செஞ்சுருந்தேங்க. பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.